ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சூரிய சந்திரர்களும் அரசு வேலையும். இதன் தலைப்பு. கால் காசு உத்தியோகம்னாலும் கவர்மெண்ட் உத்தியோகம் வேணும் அப்படின்னு விரும்பாதவர்கள் நிறைய பேர் இல்லை. அரசு வேலைக்காக ஜாதகம் பார்ப்பவர்கள் அதிகம் உண்டு. நீங்கள் நம்மளுடைய சனிக்கிழமை லைவ் ப்ரோக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னு கேட்கப்படுற கேள்விகள் தான் 70% இருக்கும். அப்போ அரசு வேலை அப்படி ஒரு மோகத்தையும் கவர்ச்சியையும் கொடுக்கக்கூடியது தான்னா அது நிதர்சனமான உண்மையும் கூட. என்ன நடந்தாலும் ராமன் ஆண்டாலும் சரி, ராவணை ஆண்டாலும் சரி, 1ஆம் தேதி ஆனால் 31ஆம் தேதியே சம்பளம் வந்துடும். ஒன்று பணி நிரந்தரம்னு ஒன்று இருக்கும். ஒரு எதிர்காலத்தை திட்டமிடுதலை செய்ய முடியுங்கிற மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் இதில் உண்டு. அதுக்காக அரசு வேலை மட்டுமே சிறந்த வேலைன்னு நான் அதை ஒற்றுக்கொள்வதில்லை. இருப்பினும் ஜோதிட சாஸ்திரத்தில் அரசு வேலையை குறிப்பிடும் கிரகங்களின் அமைப்புகளில் இந்த சூரியனும் சந்திரனும் முதன்மையான இடத்துல இருப்பாங்க. பேசிக்காகவே பார்த்திங்கன்னா சூரியனும் சந்திரனும் அரசு கிரகங்கள் தான். சூரியனை அரசன் என்றும் சந்திரனை அரசி என்றும் குறிப்பிடுவோம். நிறைய அரசு அதிகாரிகள் அரசாங்கத்தில் வேலையில் இருக்கிறவங்க ஜாதகங்களை நான் நிறைய கலெக்ஷனில் வச்சுருக்கேன், கலெக்ட் பண்ணி வைப்பேன். நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களே அரசு பணியில் யாராவது இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா உடனே அவங்க ஜாதகத்தை ஒரு குறிப்பேடில் எழுதி வைப்போம். எல்லா துறைகளை சார்ந்தவர்களின் ஜாதகத்தையும் கலெக்ட் பண்ணுறதுங்கிறது என்னுடைய ஒரு பணி. நடைமுறையில் பலன்கள் அடைய பெற்றவர்களின் ஜாதகங்களை அடுத்து நடக்கப் போகும் பலன்களுக்கு கணிப்பதற்கு நாம் சூட்சமமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த வகையில் சூரியன் உச்சம் பெறக்கூடிய மேச லக்னக்காரர்களும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ரிஷப லக்னக்காரர்களும் சூரியன் ஆட்சி பெறக்கூடிய சிம்ம லக்னக்காரர்களும் சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய கடக லக்னக்காரர்களும் அதிகப்படியாக அரசு பணியில் இருப்பாங்க. அரசாங்கத்தின் சப்போர்ட்டை பெறக்கூடிய அமைப்புகள் இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். நேரடியாக அரசு பணியில் இவங்க இல்லைனாலும் கூட இவங்க வீடுகளில் அரசு பணி புரிபவர்கள் இருப்பாங்க. இப்போ ஒரு கடகலக்ன ஜாதகருக்கு அப்பா தாசில்தாராக இருக்கார் அரசு பணியில், அரசாங்கத்தின் சம்பளத்தை இவர் மறைமுகமாக சாப்பிட்றார். ஒரு சிம்ம லக்ன ஜாதகருக்கு தாயார் அரசு ஆசிரியராக இருக்காங்க. இந்த மாதிரி வரும். ஸோ இவர்களுக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இவர்களின் குடும்பத்தினரும் அரசு பணியில் இருப்பதற்கான சாத்தியம் இருக்கும். இதற்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா அரசு கான்ட்ராக்ட்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் வேலைகளில் எதுலையாவது இருப்பாங்க. மறைமுகமாக அரசு பணி பெறுவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு உண்டு. பொதுவாக சூரிய சந்திரர்கள் திக்பலம் அடைந்தவர்கள் நிறைய பேர் அரசு பணியில் இருப்பாங்க. இதில் சூரியன் உங்கள் லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல இயற்கையாகவே வலுவடைஞ்சிருவார். இந்த 10ஆம் இடத்தில் சூரியன் வலுப்பெறது ஒரு சூட்சமங்க. எப்படி இது நடக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள்னா சூரியனை சொல்லிடலாம். இப்போ நம்ம சந்திரனையும் சூரியனையும் பார்க்கிறோமே தவிர மற்ற கிரகங்கள் ஒரு தொலைநோக்கியின் உதவியை கொண்டு தான் நம்மளால் பார்க்க முடியும். இதில் சூரியன் நண்பகல் நேரத்தில் உச்சி வானில் இருக்கும்போது ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு லக்கணத்திலிருந்து 10ஆவது வீட்டில் சூரியன் இருப்பார். புரியுதுங்களா? கொஞ்சம் முன்ன பின்ன டைமிங் வித்தியாசம் இருக்கும்னாலும் கூட அந்த 10ஆம் இடத்துல சூரியன் வரும்போது திக்பலம் அப்படிங்கிற வலிமையை பெறுகிறார். ஜோதிட சாஸ்திரத்தின் அதி உன்னதமான விஷயங்கள்ல இது ஒன்று. பட்டப்பகலில் சூரியன் பவர்ஃபுல்லாக இருப்பார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். காலையில் 6 மணிக்கே சூரிய வெயில் கொளுத்திடும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு சித்திரை மாதத்தில் அது நடந்துகிட்டு இருக்குனாலும் கூட எப்போதும் அது நிகழ்வதில்லை. இதுவே நீங்கள் மார்கழி மாதத்தில் போய் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி இல்லை 7 மணி ஆனால் கூட வெயில் கொஞ்சமாவது உரைக்காதா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளும் உண்டு. ஆக அந்த 10ஆம் இடத்திற்கு சூரியன் வரும்போது அந்த பவர் கிடைக்குது. அரசு பணி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கும். அதே மாதிரி சந்திரன் 4ஆம் இடத்துல திக்பலம் அடையும் சூட்சுமம் கொண்ட கிரகங்கிறதுனால தாயாரை குறைக்கக்கூடிய கிரகம் சந்திரன். 4ஆம் இடம் தாயை குறிக்கக்கூடிய வீடு. அப்போ அந்த 4ஆம் இடத்தில் சந்திரன் இருக்க பிறந்தவர்களுக்கும் அரசு பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதில் முதல் விதி, சூரிய சந்திரர்கள் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய லக்னங்களில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா அரசு பணி உங்களுக்கு இயற்கையாகவே ஆசையில் வந்துடும், அல்லது உங்கள் குடும்பத்தில் அரசு பணி புரிபவர்கள் யாராவது இருப்பாங்க. 2வது விதி, சூரியனும் சந்திரனும் திக்பலம் அடைந்த நிலையில் இருந்தால் அரசு பணி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். 3வது விதி, இந்த சூரியனும் சந்திரனும் மூலத்திரிகோணம் பெறக்கூடிய வீடுகள், சூரியனும் சந்திரனும் மூலத்திரிகோணம் பெறக்கூடிய வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
சந்திரனுக்கு மூலத்திரிகோண வீடு ரிஷபம், உச்ச வீடும் அதே தான். சூரியனுக்கு மூலத்திரிகோண வீடு, ஆட்சி வீடு ரெண்டுமே சிம்மம். இந்த வீடுகளில் வலுவான கோள்கள் அமைய பெற்றவர்களுக்கும் அரசு வேலை கிடைக்கிறது. இந்த வீடுகளில் வலுவான கோள்கள், இப்போ உதாரணமாக சிம்மத்தில் வலுவான கிரகம்னு எடுத்துக்கிட்டால் சூரியனுமே எடுத்துக்கலாம். ப்ளஸ் குரு இங்கே ரொம்ப அதிக நல்ல வலுவோடு இருப்பார், செவ்வாய் இங்கே நல்ல வலிமையாக இருப்பார், புதனும் இங்கே நல்ல வலிமையாக இருப்பார். அப்போ சிம்மத்தில் சூரியன், குரு, செவ்வாய், புதன் அமைய பெற்றிருந்தால் அரசு வேலையில் நாட்டமும் ஆர்வமும் ஏற்படும். இது ஒரு விதி. அதே மாதிரி ரிஷபத்தில் வலுவான கோள்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது சந்திரனே அங்கே ஒரு வலுவான கோள் தான். சுக்கிரன் இங்கே அதிக வலுவோடு இருப்பார், சனி பகவானும் சம உச்சம் என்கின்ற வலுவோடு இருப்பார், குருவும் நல்ல வலுவை பெறுவார். குரு இங்கே நல்ல வலுவை பெறுவார். வியாழவட்டம்ங்கிற அடிப்படையில் அது நிலைத்த வீடுங்கிறதுனால அதுவும் வலுவடையும். புதனும் இங்கே வலுவோடு இருப்பார். இந்த கிரகங்கள் அமைய பெறும் போதும் அரசு வேலைக்கான ஆசையும் எண்ணங்களும் இருக்கும். சூரிய சந்திரர்கள் என்று சொல்லக்கூடிய ஒளி கிரகங்கள் தங்களுக்குள் கேந்திரமாக அமைய பெற்றவர்களுக்கு அரசு வேலையில் ஆர்வமும் அது கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்கும். இப்போ உதாரணமாக நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, 10ஆம் வீட்டில் சூரியன் இருக்கார், திக்பலம். இவருக்கு 4, 7, 10 சந்திரன் இருந்தாருன்னா அரசு வேலைக்கான சாத்தியக்கூறுகள் 100% வலு அதிகம். ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு கன்னிகா லக்ன ஜாதகம், 10 சூரியன் இருக்கார், 10 சூரியன் திக்பலம். இங்கே சூரியனோட சந்திரன் இருந்துட்டு அது அமாவாசை யோகம், அது வேற கணக்கில் வந்துடும். இந்த சூரியனுக்கு 4ஆம் இடமான கன்னியிலேயே சந்திரன் இருப்பதோ, அல்லது தனுசிலே சந்திரன் இருப்பதோ, அல்லது மகர மீனத்தில் சந்திரன் இருப்பதோ, இங்கே லக்ன கேந்திரமாகவும் சூரியனும் சந்திரனும் வந்துருவாங்க, தங்களுக்குள் கேந்திரமாகவும் அமைந்திருப்பார்கள். இந்த தங்களுக்குள் கேந்திரமாகவும் லக்னத்திற்கு கேந்திரமாகவும் இவர்கள் இருவரும் அமைய பெறும்போது அரசு வேலை, அரசு பணியில் முதலிடம் பெறுவார்கள். இது இந்த மாதிரியான அமைப்பு உள்ளவங்களுக்கு இந்த IAS, IPS, சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லாம் எழுதணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட் வாங்கணுங்கிற ஆர்வமும் உந்துதலும் மிகச்சிறப்பாக இருக்கும். இதில் நிறைய பேர் வெற்றி அடையும் சூட்சுமங்களும் உண்டாகும். உங்கள் லக்னத்திற்கு கேந்திரமாக சூரியன் சந்திரனும் அமைய பெற்று தங்களுக்குள் கேந்திரமாக அவங்க வலுப்பெறது ரொம்ப 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 சிறப்பு. அதுலேயும் 4, 10 கேந்திரங்களில் சந்திரன் சூரியன் அமர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. ஏன்னா 10வது கேந்திரத்தில் சூரியன் திக்பலம் அடைஞ்சிருப்பார், 4வது கேந்திரத்தில் சந்திரன் திக்பலம் அடைவார். இந்த மாதிரி அமைப்பு அடையும் போது அது ஒரு பௌர்ணமி யோகமாகவும் செயல்பட ஆரம்பிக்கும், பௌர்ணமி யோகமாகவும் செயல்பட்டுரும். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு கும்பலக்ன ஜாதகம், 10ஆம் இடம் விருச்சிகத்தில் சூரியன் இருக்கார், திக்பலம். 7க்குடையவன் 10ல் அமர்ந்த நிலையில் 4ஆம் இடத்துல சந்திரன் உச்சம், திக்பலம் ப்ளஸ் உச்சம். இது முழு பௌர்ணமி யோகம். அங்கே சந்திரன் பார்த்தீங்கன்னா கார்த்திகையிலையோ, ரோகிணியிலையோ, மிருகசீரத்திலையோ எதில் இருந்தாலும் சரி சந்திரன் உச்சம் தான், பவர் தான். இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா லக்னகேந்திரமும் ஏற்பட்டு சந்திரகேந்திரமும் ஏற்பட்டு சூரிய சந்திரர்கள் தங்களுக்குள் கேந்திரமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் சூரியன் 10ல் இருக்கும்போது லக்னத்தில் சந்திரன் இருந்தாலும், 4ல் இருந்தாலும், 7ல் இருந்தாலும் அரசு பணி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகுதியாகவே உண்டு. ஸோ இந்த ஒரு அமைப்பு ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம். இதே கும்பலக்கண ஜாதகத்திற்கு இன்னொரு உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா 7ல் சூரியன் ஆட்சியாக இருக்கார், 4ல் சந்திரன் உச்சமாக இருக்கார். இப்போ சந்திரன் திக்பலம், சூரியன் ஆட்சி மூலத்திரிகோணம், இந்த ரெண்டுமே வலுவான ஒரு அமைப்பு. ரிஷபத்தில் வலுவான கிரகம் இருக்கிறது, சிம்மத்தில் வலுவான கிரகம் இருக்கிறது. இந்த அமைப்பில் பிறந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு அரசு வேலை இருக்கும். இந்த அரசு வேலை, அரசு பணியை தருவதில் சூரிய சந்திரர்கள் முதன்மையானவர்கள் தான், மறுக்க முடியாது. இவர்களின் வீடுகள், இவர்கள் உச்சம் பெறும் வீடுகள், இவர்கள் மூலத்திரிகோணம் பெறும் வீடுகளில் வலுவான கிரகங்கள், கோள்கள் அமரும் போதே ஆட்டோமேட்டிக்காக அரசு பணியில் ஆர்வம் வந்துடும். மேசத்தில் வலுவான கிரகங்கள் அமரும் போதே ஒருத்தருக்கு அரசு பணி புரியணுங்கிற எண்ணம் வரும். மேசத்தில் குரு வலுவடைவார், செவ்வாய் வலுவடைவார், சூரியன் வலுவடைவார், சந்திரனும் ஓரளவுக்கு வலுவாக இருப்பார் வளர்பிறையாக இருக்கிற பட்சத்தில். உங்கள் லக்னம் எதுவாக இருப்பினும் அந்த பணி புரிவதற்கான வாய்ப்புகள், எண்ணங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இந்த சூரியன் சந்திரன் இருப்பாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் அரச கிரகங்கள், அரசர்கள், அரசன், அரசி என்று தாயும் தகப்பன் என்றும் வர்ணிக்கப்படும் காரக கிரகங்களும் கூட. இதில் சம்பாத்திய காரகன் சூரியன். ஒரு மனிதன் எவ்வளோ சம்பாதிப்பாருங்கிறது சூரியனின் நிலையை கொண்டே கண்டுபிடிச்சிடலாம். சூரியன் நல்லா இருக்கார், பெருசாக கெட்டு போகலை, ஆட்சி இருக்கார், உச்சம் இருக்கார், மூலத்திரிகோணத்தில் இருக்கார், அவர் எந்த பாவக்கோள்களும் ரொம்ப க்ளோஸாக நெருங்கலை, அவர் பாட்டு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அளவுக்கு வலிமையாக இருக்காருனாலே கண்டிப்பாக அந்த மனிதன் சம்பாதிக்கிறதுல ஆர்வம் உள்ளவராக இருப்பார். அதுவும் ஆத்மார்த்தமாக சம்பாதிக்கிறதுல ஆர்வம் உள்ளவராக இருப்பார். ஏன்னா சூரியனை ஆத்மகாரகன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி பணத்தை சேர்த்து வைப்பது, சேமித்து வைப்பது, தனக்குள்ள கட்டுப்படுத்தி வைப்பது, நல்ல நிதி நிர்வாகத்தை தருவதுங்கிறது சந்திரனுடைய வேலை. விவசாயம், விளைபொருட்கள், நீர் பொருட்கள்னு பலவிதமான துறைகளில் சம்பாதிக்க வைக்கக்கூடிய சூட்சமும் சந்திரனுக்கு உண்டு. அதனால தான் இந்த சூரியனும் சந்திரனும் வலுவடைந்தவர்கள் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க, பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க. பணத்தை நேர்மையான வழியில் சம்பாதிக்கிறதுக்கு துணிகரமான எண்ணங்களும் செயல்களும் சிந்தனைகளும் உடையவர்களாகவும் இருப்பாங்க. அப்போ உங்கள் லக்னத்திற்கு
சூரிய சந்திரர்கள் திக்பலம் அடைவது ஒரு விதி. சூரிய சந்திரர்களின் மூலத்திரிகோண வீடுகளில் வலுவான கிரகங்கள் அமர்வதின் ஒரு விதி. சூரிய சந்திரர்களே தங்களுக்குள் கேந்திரமாகவும் லக்னத்திற்கு கேந்திரமாகவும் அமையப்பெறுவது கூடுதலான சிறப்பு விதி. பௌர்ணமி யோகத்தில் நீங்கள் பிறந்து அது லக்ன கேந்திரமாகவும் ஏற்பட்டுச்சுன்னா ரொம்ப பெரிய சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும். ஒரு உதாரணம், ஒரு மேச லக்ன ஜாதகம், கடகத்தில் சந்திரன் ஆட்சி, 4ஆம் இடம் திக்பலம், மகரத்தில் சூரியன் திக்பலம், தை மாதம் வந்திருக்கார், பூச நட்சத்திரம், இது பாருங்க தை பூசம். அந்த அமைப்பு அப்படியே ஒரு அரசு உத்தியோகம், அதிகாரம், பதவி, அந்தஸ்து, சிவில் சர்வீஸ் மாதிரியான விஷயங்கள்ல தலைமை பொறுப்புக்கு வருவது, அரசியலில் அதிகாரம் பெறுவதுங்கிறத கொடுத்துரும். கடகமும் சிம்மமும் வலுத்த அமைப்பு கொண்டு பிறப்பவர்களுக்கு குடும்பத்தினரில் அரசு வேலை பார்ப்பவர்கள் அரசு சம்பளத்தை இவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பெற்று அனுபவிக்கும் யோகிதைகளை கொடுக்கும். ஆக மொத்தம் சூரிய சந்திரர்கள் உங்களுக்கு அரசாங்க வேலைக்கு ஒரு காரணகர்த்தாவாக திகழ்வார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இவங்க லக்ன கேந்திரம் பெறுவது, தங்களுக்குள் கேந்திரம் பெறுவது சிறப்பான யோக பாக்கியதைகளுக்கு உங்களை வழிவகுத்து செல்லும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.